ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வஞ்சர மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, பூண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, மிளகு, வெந்தயம், ஜீரகம், கடுகு இது எல்லாமே சேர்த்து போட்டு வணக்கி அரைக்கணுங்க மசால் பொடி ரெடி பண்ணுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, குண்டு மிளகாய் இது வந்து கருவேப்பிலை காஞ்சதுங்க. இப்போ போட்டு இதை வணக்கறேங்க. மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது மூணு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்குங்க. பூண்டை போட்டுக்குங்க. இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க. புளி எடுத்துங்க. இந்த தக்காளி போடும்போது போட்டுக்குங்க. இப்போ பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ தக்காளி போடலாங்க. தக்காளி புளி அதில் சேர்த்து போட்டுருக்கோம். தக்காளி புளி போட்டுக்குங்க. உப்பு சிறிதளவு தேவையான அளவு போட்டுக்கங்க. நாங்கள் வந்து சிவப்பு தான் போடுவோம். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வணங்கணும். இந்த மாதிரி புளி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளி சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. நம்ம வறுத்தெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தக்காளிக்குள்ளே போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்குங்க. நாங்கள் 5 பேர், அதனால் வந்து நாங்கள் பெரிய ஸ்பூனில் வந்து நாங்கள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அடுத்தது வீட்டில் வச்சு அரைச்ச நாங்கள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இதுமாரி நல்ல கிளறி விட்டுக்குங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்ந்துக்கிருங்க. தேவையான அளவு போட்டுக்குங்க. தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்கணுங்க. தக்காளி எல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, உள்ளே போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்துட்டோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய், ஒரு கருவேப்பில் கொஞ்சம், வெங்காயம், குண்டு மிளகாய் கொஞ்சம், பூண்டு எடுத்துக்கங்க. இப்போ எண்ணெயில் வந்து பூண்டு போட்டுக்குங்க, கடுகு போட்டுக்குங்க, வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க, 2 குண்டு மிளகாய் போட்டுக்குங்க, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்குங்க. அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றிடுங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கிறீங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு நல்ல மீன் குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மீன் போட வேண்டியதானுங்க. இது தேவையான உப்பு பார்த்துட்டு, ருசி பார்த்துட்டு தேவையான உப்பு வேணால் போட்டுக்கங்க. இப்போ மீன் போட வேண்டியதானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மீன் போட்டனே கொதி அடங்கிருச்சு பாருங்கள். வஞ்சர மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு வருது. யாராருக்கு வஞ்சர மீன் குழம்பு பிடிக்குங்கிறத என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இப்போ இது உள்ளே போட்டாச்சு. ஒரு கிளறுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அப்புறம் மீன் காணாம போயிடும். மீன் வஞ்சர மீன் குழம்பு ரெடிங்க. வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேகக்கூடாதீங்க. 5 to 6 நிமிடங்கள் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீன் தனியாக பிரிஞ்சிடும் சதை. அவ்வளோதாங்க. வஞ்சர மீன் குழம்பு ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து வஞ்சர மீன் சாப்பிடுவோம். வஞ்சர மீன் குழம்பு ரெடி. இந்த பாருங்க, அப்படியே இந்த மீன் எடுத்துக்கிறோம், சுட்டுக்கிறோம். சூடாக இருக்குங்க, செம்ம சூடாக இருக்கு. அதனால வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.